நீங்க போய் அண்டா ஊத்திட்டு வாங்க. சரிம்மா போட. இங்கேயா குளிக்கணும் எல்லாரும் முன்னாடியும்? இங்கதான் குளிக்கணும். பார்த்து பார்த்து பொறுமையா எடுத்துட்டு வாங்க. வைங்க. இப்ப நீ குளிக்கலால. இல்ல சிவபாலா, அவன் தலையில தண்ணி ஊத்துறப்ப நீ சங்கு. அப்பனே வேலவா, குன்றிருக்கும் குமரா, தூய பனி போல் சுடர்வாய். அப்பனே உன் பாதம் பணிந்தேன், செய்யுக எனக்கு ஒரு நல்ல வாக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலவனே மாயவனே, கூட துணையிரு, உன் திருவடியே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு என்னாச்சு? அச்சா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பாட்டு பண்ண, பாட்டு பண்ண. வெற்றிவேல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, சந்தவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் பாலகுமரனுக்கு. மாசி மாசத்துலயும் தண்ணி இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. திருச்செந்தூர் பாலகுமரனுக்கு தண்ணி சில்லுன்னு இருக்கலாம். இப்படி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. ஐஸ் கட்டியே போட்டிருக்கு. அந்த ஆள் முடிக்கிறத பார்த்தா இது வந்தாலும் வேலைதான். என்னலே இந்த ஒரு நாள் குளியலுக்கே இந்த நடுங்கிக்கிட்டு இருக்கே, இன்னும் 3 நாளைக்கு எப்படி தாங்குவே நீயே? அப்ப இந்த ஐஸ கலந்தது நீதானா? என்னாச்சு மச்சான்? ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, அடபடம் தலையில தண்ணியை ஊத்திட்டு வர வேண்டியதானே? இனி என்ன சோதனை வந்தாலும் 6 தடுத்தாலும் நான் இந்த விரதத்தை முடிக்காம விட மாட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. ஐயா அப்பா, இந்த ரத்னாக்கா இருக்கிற வரைக்கும் என்னால எதுவுமே வாங்கி தர முடியாது. வாய் முடிக்கிட்டு இருக்க போறியா இல்லையா? அப்பா நான் கிளம்புறேன். அப்புறம் அண்ணன் பசியில சோர்ந்து போயிருக்குமே, பகல்ல உறங்கலாமா? ஏன் பட்டு மெத்த போட்டு அந்த குழு பெட்டியை வச்சு உறங்க வைக்கலாமா? ஆளப்பாரு, பொட்டு தூங்க கூடாது, பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது. ஒருவேளை அண்ணன் கண்ணை சந்திருச்சுன்னா? ஏட்டி நான் இங்க தானே இருக்கேன், நான் பாத்துக்கிட மாட்டேன். ஒரு பொருள் காணாம போச்சு, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். வீட்டா போனேன். 3 நாள் கடைக்கு வர மாட்டேன்னு சொன்னா ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்க அந்த வெட்டிக்கிளி. அண்ணே, நீ பாட்டுக்கு வெளியில எல்லாம் சுத்த போயிடாத. வெயிலு கொளுத்துது. தாகமா இருக்குன்னு தண்ணி கிண்ணி வாங்கி ஏதாவது குடிச்சிட்டு போறேன். இவன் தண்ணியை குடிக்கிறத விட டீ தான் அதிகமா குடிப்பான். நம்மள டாக்டரே, நான் விரதம் இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆளாள் கிளாஸ் எடுக்குதீங்களா? மச்சான் மறந்து போய் சோத்தாள்ளி போட்டு சாப்பிட்றாதீங்க. இல்லை, உனக்கு டைம் ஆச்சுல. உன் ஸ்டேஷன்ல திருடனுங்களாம் கரெக்டா இருக்கிறானுங்களா? உன் கான்ஸ்டபிள்லாம் கரெக்டா வந்துட்டாங்களான்னு போய் பாருல. சும்மா என்னையே சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கீங்க. வட வேலையெல்லாம் பாத்துறாத. சரி வரேன். வரேன்ப்பா. சரிம்மா, பாத்து. இந்தா, இந்தா, சாப்பிடு. சரிப்பா. அத்தான், இந்த காவடிக்கு வேல்லாம் சொல்லி வச்சாச்சா? என்ன காவடி சொல்லுத? அதெல்லாம் உடம்புடி பாத்துக்கிடுவாங்க. என்னலே குளிர் எப்படி இருக்கு? ஒரு 10 பேரை தூக்கி மிதிக்கணும் போல இருக்கு. இல்லே, இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கேன். போக போக அதிகமா சோதிப்பேன். தாங்குற அளவுக்கு தெம்பு வேணுமே உனக்கு. என் தெம்ப பத்தி நீ எது கவலைப்படுத மாமனார? நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. ஆனா ஒண்ணு,
இந்த விரதம் மட்டும் கெட்டு போய் அதனால என் பேர குழந்தைக்கு என்னவாச்சும் ஆச்சின்னு வைக்கி, நீ ஒழுங்கா விரதம் இருக்காததுனால தான் இந்த மாதிரி ஆச்சின்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நான் விரதம் முடிக்கலன்னா போலீஸ்ல போய் கேஸ் கொடுப்பியா நீ? அதான் எங்க அப்பா அவரோட மூளைய கம்ப்யூட்டர் மூளைன்னு சொல்லுவாரு. அநேகமா அது வைரஸ் பிடிச்ச மூளைன்னு தான் நினைக்கிறேன். எங்க ஐயா எதுக்கு வேணா கேஸ் கொடுப்பாரு. ஏல சனியா, உன் நொய்யாக்கு மட்டும் அது பேர குழந்தை கிடையாது, எங்க வீட்டுக்கும் அது பேர குழந்தை. என்ன வெற்றா, அதுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடுவோம். உன் நொய்யாவை கூட்டு முதல்ல கிளம்பு. இந்த வீட்டுல நல்லதை சொன்னா ஆறு கேக்கா? இல்ல சனியா, ஐயா வாலே போலாம். மொத்த குழந்தை ஆச்!